ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு 6 வீடியோ பார்த்துட்டோம். அது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ 7வது வீடியோவாக எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th உள்ள பாலிட்டி, 8th உள்ள குடிமையல் பாடத்தை முழுமையாக பார்க்க போகிறோம். முதல் பாடம் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறது தான். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிக்கும் போது என்ன செய்வார் அப்படின்னா மத்திய அமைச்சரவை ஆலோசனைப்படி தான் நியமிக்கிறார். தொடர்புடைய அந்த மாநில அரசை என்ன செய்வார், கலந்து ஆலோசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக அந்த மத்திய அமைச்சரவை தான் ஆளுநர் யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். அதை நியமனம் பண்ணுறவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். பொதுவாக இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சக்கூடிய விஷயம் அப்படின்னா, ஒரு ஆளுநர் அவருடைய சொந்த மாநிலத்தில் என்ன செய்ய முடியாது, நியமிக்க முடியாது. ஒரு ஆளுநர் வேறு ஒரு மாநிலத்தில் தான் ஆளுநராக செயல்பட முடியும். அவரை சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்க முடியாது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஈரவை சட்டமன்றம். சட்டமன்றத்தில் சட்டமன்ற மேலவை, பேரவை, அதாவது 2 சட்டமன்றங்கள், சட்டமன்ற மேலவை கீழவைன்னு 2 அவைகள் இருக்கும்ல, அது மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த மாநிலங்கள்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஆந்திராவில் இருந்துச்சு, ஆந்திராவை 2ஆக பிரித்த அப்புறம் தெலுங்கானாவில் இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானா. ஏற்கனவே உத்தரப்பிரதேசம், பீகார், அடுத்து மகாராஷ்டிரம், கர்நாடகா. ஸோ இதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். கர்நாடகா, அடுத்து ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, இந்த 4ம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியது. மேலே ஊபி, பீகார், அவ்வளோதான். ஸோ இந்த 6ஐயும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 6 தான் என்னது, ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் அடிக்கடி கேட்பாங்க. இதை இங்கேயும் கொடுத்துருக்காங்க. தற்போது இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் இருக்குது அப்படின்னா 6 மாநிலங்களில் மட்டும்தான் இருக்குது. 4 நம்ம பக்கத்திலே இருக்குது. கேரளா விட்டுட்டு கொஞ்சம் மேலே தள்ளி பார்த்தோம்னா என்னது, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இன்னொன்று என்னது மகாராஷ்டிரா, 1 2 3 4 வந்துடுது. அதுக்கப்புறம் ஊபி, இன்னொன்று பீகார். இந்த 6 மாநிலங்களில் தான் இருக்குது. ஊபி, பீகார் வந்து 2ம் வறுமையான மாநிலங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அது போக நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா, தெலுங்கானா, அதுக்கடுத்து அது கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா. மேப்பில் பார்த்தோம்னா இதெல்லாம் பக்கத்தில் இருக்கும். கேரளாவை மட்டும் விட்டுட்டு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 வந்துடும். இந்த 2ம் மேலே இருக்கக்கூடிய வறுமையான மாநிலங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் இந்த 2 ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு மசோதா எப்படி சட்டமாகிறது. முதல்ல சட்டப்பேரவையில் மசோதாவை அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் அதில் விவாதங்களும் கருத்து பரிமாற்றங்களும் நடைபெறுது. திருத்தம் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அது எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு வாக்கெடுப்பு நடத்துவாங்க. பாதிக்கு மேற்பட்டவங்க ஆதரவாக வாக்களித்தாங்க அப்படின்னா அந்த மசோதா நிறைவேறுது. சாதாரண மசோதாவை குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு மசோதாவுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் உண்டு. மசோதா ஆளுநருடைய ஒப்புதலோடு என்ன செய்யுது அப்படின்னா சட்டமாகிறது. அடுத்து இந்தியாவில் உள்ள முக்கியமான பெண்ணுரிமை சார்ந்த சட்டங்கள். முதல்ல என்னென்னா குழந்தை திருமணத்தை தடை பண்ணோம். அடுத்து குடும்பத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தோம். மூதாதையர் சொத்தில் கூட இப்போ பெண்களுக்கு சம உரிமை உண்டு. விதவை மறுமணத்தை ஆதரித்தோம். சதி ஒழிப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். இதெல்லாம் பெண்களுக்காக நம்ம கொண்டு வந்த திட்டங்கள். அடுத்து தமிழக அரசுடைய முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய திட்டங்கள் அப்படின்னா மதிய உணவு திட்டம். இந்த மதிய உணவு திட்டத்தில் தான் என்ன வந்துச்சு, மதிய உணவு திட்டத்தில் தான் சத்துணவு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அடுத்து சுயமரியாதை திருமண சட்டம், கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம், கண்ணொளி காப்போம் திட்டம், விலையில்லா மிதிவண்டி திட்டம், புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் தமிழக அரசுடைய மிக முக்கியமான திட்டங்கள். அடுத்து மாநில சட்டமன்றமும் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றக்கூடிய நடைமுறையை தான் பின்பற்றுது. பேரவை சட்டமன்ற மேலவை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டதாகும். எப்போவுமே மேலவை கீழவை அப்படிங்கிறதுல கீழவை அப்படிங்கிறது தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். இது மாநிலங்களோட அவையாக இருக்கும், இது மக்களவையாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் மாநிலத்தில் மேலவைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, கீழவைன்னு வச்சுருக்கிறது தான் நம்ம சட்டமன்றம்னு சொல்கிறோம். அதுதான் என்னது, அதிக அதிகாரம் இருக்கும். சட்டமன்ற பேரவை, மேலவை, இது மேலவைன்னு சொல்லுவாங்க. சட்டமன்றத்தை தான் சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டது. சட்டமன்றமும் அதே தான். மசோதா, ஒரு சாதாரண மசோதாவோ இல்லை ஒரு பண மசோதாவோ நிறைவேற்றும் போது பாராளுமன்றம் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் சட்டமன்றம் ஒவ்வொரு மாநிலத்துடைய சட்டமன்றங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மக்களுடைய நலம் நாடும் அரசுகள் தங்களுடைய குடிமக்களுடைய நலனை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் சட்டங்களை இயற்றுவதோடு பல்வேறு திட்டங்களையும் தீட்டி செயல்படுத்துகின்றன. சட்டங்கள் என்ன, திட்டங்கள் என்ன, இந்த 2க்கும் வேறுபாடுகள் இருக்காங்க. சட்டங்கள்லாம் என்ன, திட்டங்கள்லாம் என்ன, அதுக்கான வேறுபாடு கொடுத்துருக்காங்க. முதல்ல மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையான உறுப்பினர்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றப்படுகிற ஒரு சட்ட முன்வரைவு ஆளுநர் கையெழுத்துடன் சட்டமாகிறது. இதை தான் அங்கேயே சொல்லியிருந்தாங்க. மசோதாங்கிறது முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதில் விவாதங்கள் நடத்துவாங்க, திருத்தங்கள் மேற்கொள்ளணும்னா திருத்தங்கள் மேற்கொள்வாங்க, மேற்கொண்டதுக்கப்புறம்
வாக்கெடுப்பு நடத்தி பாதிக்கு மேற்பட்டவங்க ஆதரவு அளிக்கிற பட்சத்தில் அது வந்து சட்டமாகும். அதுக்கப்புறம் சட்டமாகிறதுக்கு முன்னாடி ஆளுநருடைய கையெழுத்து, அங்கன்னா குடியரசுத் தலைவர், இங்கன்னா ஆளுநர் அவர் கையெழுத்தோடு என்ன செய்யுது அப்படின்னா சட்டமாகுது. முன்னுரைவுகளை வைக்கும்போது விவாதங்கள் மேற்கொள்ளப்படும். விவாதங்களுடைய விளைவாக சட்ட முன்முறைவில் என்னென்ன திருத்தங்கள், சில திருத்தங்கள் நியாயமாக இருந்தால் அதை ஏற்றுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பெரும்பான்மை உறுப்பினர்கள் வாக்களித்தால் அது சட்டமாகுது. ஆனால் திட்டங்கள் அப்படிங்கும்போது மக்கள் அனைவருக்குமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கோ பயனளிக்க வகையில் ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க. இப்போ காலை உணவு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து இந்த பள்ளி குழந்தைகளை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். குறுகிய கால நோக்கத்துலேயும் நீண்ட கால நோக்கத்துலேயும் இந்த திட்டங்கள் வடிவமைக்கலாம். இப்போ காலை உணவு திட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நீண்ட கால திட்டம். குழந்தைகள் இன்னைக்கு இல்லை, இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் அதை கொடுக்கணும் அப்படின்னு பெரிய ஒரு நீண்ட கால நோக்கில் அதை பிளான் பண்ணியிருக்காங்க. திட்டங்கள் செலவினங்கள் ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேறும் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கீடு செய்யப்படும். பள்ளிக்கல்வித்துறைக்குன்னு இவ்வளோ ஒதுக்குவாங்க. அதேமாதிரி காலை உணவு திட்டத்துக்கு இவ்வளோ கோடி அப்படின்னு ஒதுக்கீடு பண்ணிடுவாங்க. இதுதான் திட்டம். அடுத்ததாக இந்த சட்டம் பற்றி சொல்லும்போது மக்களாட்சி முறை நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய நாடுகளில் எந்த ஒரு சட்டமும் சட்டமியற்றக்கூடிய அவைகளில் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்படும். அதுதான் விதி. இந்த மாதிரியான மக்களாட்சி நாடுகளில் அதே தான், ஒரு மசோதா வந்து முதல்ல எல்லாரும் முன்னாடி முன்வைக்கப்படணும். அடுத்து அதை விவாதிப்பாங்க, திருத்தங்கள் மேற்கொள்வாங்க, பெரும்பான்மையோடு நிறைவேற்ற வேண்டும். அந்த உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை இல்லாமல் சட்டமாக முடியாது. ஆளும் அரசாங்கங்கள் அவ்வப்போது இது அமைச்சரவை தீர்மானங்கள் வாயிலாகவே என்ன செய்ய முடியும், புது புது திட்டங்களை கொண்டு வர முடியும். இதுக்கு வந்து அவங்க பெரும்பான்மை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அரசாங்கம் நினச்சா அந்த எந்த திட்டத்தை வேண்டுமானாலும் மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை அவங்களால கொண்டு வர முடியும். சட்டமன்றங்கள் நிறைவேற்றப்படுகிற சட்டங்களுடைய பயன்களை பெற முடியாத போது நீதிமன்றத்தில் என்ன செய்ய முடியும். அதுக்காக ஒரு சட்டமாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சம்மந்தம். அந்த சட்டத்தின்படி அந்த சட்டம் ஒருத்தருக்கு மட்டும் அது இதாகலை அப்படின்னா ப்ராப்பராக அவங்களுக்கு எல்லா தகுதியும் எலிஜிபிளும் இருந்து அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நம்மளால் நீதிமன்றத்தில் அதை குறித்து வந்து வழக்காட முடியும். ஆனால் திட்டங்களை பயன்களை பெறுவதற்கு உரிய அந்த துறையில் தான் என்ன செய்ய முடியும், அலுவலகங்கள் மூலமாக தான். இப்போ பள்ளிக்கல்வித்துறைனா பள்ளிக்கல்வித்துறை மூலமாக தான் என்ன செய்ய முடியும், இது பண்ண முடியும். வருவாய்த்துறைனா வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட திட்டங்களில் வருவாய்த்துறை மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், பயன்பெற முடியும். அடுத்து 2வது பாடம் குடிமக்களும் குடியுரிமைகளும். இந்திய குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1955. 55ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 5ங்கிறது குடியுரிமையில் ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். குடியுரிமை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா குடியுரிமை 5 எழுத்து, அது 1955. இந்திய குடிமகன் தன்னுடைய குடிமை பெறுறதையும் இழத்தலை இது இந்த ரெண்டையும் இந்த சட்டம் வந்து சொல்லுது. 1955 சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் எந்த வகையிலலாம் குடியுரிமை பெறலாம், இல்லை எந்த வகையிலலாம் அவருடைய குடியுரிமை நீக்கப்படுது அல்லது இழக்கிறாங்க அப்படிங்கிற விதிகளை சொல்லியிருக்கும். முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் தான் நம் நாட்டுடைய முதல் குடிமகன். இந்தியாவுடைய முதல் குடிமகன் யார் அப்படின்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் தான். அடுத்ததாக இந்தியாவில் வசிக்கக்கூடிய வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர். வெளிநாடு வாழ் இந்தியர், என்ஆர்ஐன்னு சொல்லுவோம். நான் ரெசிடென்ட் இந்தியன் தான், ஆனால் இந்தியாவில் அவர் ரெசிடெண்ட்டாக இல்லை, வேறு ஒரு நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கார். இந்திய கடவுச்சீட்டினை பாஸ்போர்ட், இந்தியாவோட பாஸ்போர்ட்டை வச்சுருப்பார். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு இந்திய குடிமக்கள், அவங்கள தான் வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்திய பூர்வீக குடியினர், PIO, பேர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் அப்படின்னா இந்திய குடியுரிமையுடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர். வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றிருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய மூதாதையர்கள் யார், இந்தியன் சிட்டிசனாக இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர் அப்படின்னு சொல்கிறோம். 2015 ஜனவரி 9 முதல் PIO முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ திரும்ப பெறப்பட்டது எப்போ அப்படின்னா 2015 ஜனவரி 9. ஜனவரி 9 அப்படிங்கிறத நம்ம என்ன கொண்டாடுவோம், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு கொண்டாடுவோம். காந்தியடிகள் இந்தியா திரும்பின அந்த இதை நினைவு கூறக்கூடிய விதமாக அதை அப்படி பண்ணுவோம். அந்த PIO முறைங்கிறது அப்போ தான் திரும்ப பெறப்பட்டிருக்கு. OCI முறையுடன் இணைக்கப்பட்டிருக்கு. OCI முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்த வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர், கார்டு ஹோல்டர். இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க வெளிநாட்டு குடிமகளாக இருப்பாங்க. இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் இந்த அட்டை இருந்ததுன்னா போதும். இவங்களுக்கு வாக்களிக்க உரிமை மட்டும் கிடையாது. அதே தான் இந்த பூர்வீக குடியினர் அப்படி சொன்னோம்ல, அதே தான் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க தான்.
ஆனால் வெளிநாட்டு குடிமக்களாக இருப்பாங்க. அதுவும் எந்த நாடுகள் அப்படின்னா பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூடான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் நீங்களாக இந்த நாடுகள்லாம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம அண்டை நாடுகள். ஸோ இந்த நாடுகள் தவிர இப்போ இங்கே பார்க்கும்போது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் நீங்களாக மற்ற நாடுகளில் எந்த நாடுகள்னாலும் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் கால வரையன்றி அவங்களுக்கு அந்த டைம் லிமிட்லாம் கிடையாது. எவ்வளோ நாள்னாலும் இந்தியாவில் வசிக்கிறதுக்கும் பணி செய்கிறதுக்கும் அந்த உரிமை பெறதுக்காக இந்த ஓசிஐ அட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது, வாக்களிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது கிடையாது. அடுத்து நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை. நாட்டுரிமை அப்படின்னா பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம். அந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறக்கூடிய நிலை வந்து நாட்டுரிமை. பூர்வீகம், பிறப்பு, இன அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செய்வாங்க, இந்த நாட்டுடைய உரிமைகளை பெறுவாங்க. சட்ட நடைமுறைகள் உட்பட்டு ஒரு நாட்டோடைய அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது தான் என்னது, குடி உரிமை. ஒருவர் தனது நாட்டு உரிமையை மாற்ற முடியாது. நாட்டு உரிமை அப்படிங்கிறத மாற்ற முடியாது. ஆனால் குடியுரிமையை மாற்ற முடியும். இன்னொரு நாடுகளில் போய் அந்த நாட்டில் வாழணுங்கன்னா அந்த நாட்டில் இப்போ சில ரூல்ஸ் இருக்கும். 10 வருஷம் இங்கே இருந்தால் இங்கே குடியுரிமை பெற்றுக்கொள்ளலாம், அந்த நாட்டுடைய சிட்டிசன் ஆகலாம் அப்படின்னு. சில பேர் வேலைவாய்ப்பு நிமித்தமாக போகிறாங்க, சில நாடுகளில் அங்கேயே தங்கி அங்கேயே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறாங்க. அப்படி வாங்கலாம். ஆனால் நாட்டு உரிமை அப்படிங்கிறத மாற்ற முடியாது. பிறப்பால் அவர் இந்தியர் அப்படிங்கிறத மாற்ற முடியாது. ஒரு நாட்டுடைய குடிமக்கள் அல்லாதவரை 2 வகையாக பிரிக்கிறோம். நம்ம நாட்டுடைய குடிமக்கள் இல்லை அவர், அப்போ அவரை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஏலியன்னு சொல்கிறாங்க, அந்நியர். இன்னொன்று வந்து இமிக்ரெண்ட், குடியேறியவர். ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய குடிமகனான எல்லாரையும் என்ன சொல்லுவோம், இங்கே யாரெல்லாம் சிட்டிசன், ஒரே ஒரு விஷயந்தான், இங்கே சிட்டிசனாக இருக்கவங்க, சிட்டிசனாக இல்லாதவங்க ஏலியன், அவ்வளோதான். அந்த மாதிரி வெளிநாட்டுலேருந்து இங்கே வந்திருக்காங்க, ஆனால் இங்கே ஏதோ ஒரு விஷயமாக தான் வந்திருக்காங்க, ஆனால் திரும்ப அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களை என்ன சொல்கிறோம், சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள், ஏதோ ஒரு படிப்புக்காக வந்திருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அந்நியர் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க இந்திய குடியுரிமை அவங்களுக்கு கிடையாது, திரும்ப போயிடுவாங்க. அதேமாதிரி சுற்றுலா பயணிகள் சுற்றுலாவுக்காக வந்திருக்காங்க, சுற்றுலா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போயிடுவாங்க. குடியேறியவர் அப்படின்னா ஒரு நாட்டில் எந்தவித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறக்கூடிய அந்நியரை வந்து குடியேறியவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எந்த தடையும் இல்லாமல் நிரந்தரமாக ஒரு வேளை வசிக்கிறதுக்காகவோ இல்லை பணிபுரியறதுக்காகவோ வேறு நாட்டிலேருந்து இவங்க வந்து ஒரு நீண்ட காலத்துக்காக வரக்கூடியவங்க, அவங்கள என்ன சொல்கிறோம், குடியேறியவர் அப்படின்னு சொல்கிறோம். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், இதை தான் நம்ம பார்த்தோம். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், பிரவாசி பாரதிய தினம் 2024 குரூப் 4ல் கேட்டது. இந்திய அரசுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கொண்டாடுறாங்க. முதல்ல வருஷம் கொண்டாடினாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை 2 வருஷம்னு மாற்றிட்டாங்க. அதுவும் முக்கியம். வருஷந்தோறும் கொண்டாடப்படுகிறதுன்னு அப்படின்னு கொடுக்கலாம். 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொண்டாடுறாங்க. இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுடைய பங்களிப்பை பாராட்டக்கூடிய வகையில் தான் இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொண்டாடுறாங்க. இந்த தினம் வந்து ஜனவரி 9 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்தாங்க. எப்போ 1915ஆம் ஆண்டு ஜனவரி 9 தான் இந்தியாவுக்கு திரும்பினார். ஸோ அவர் இந்தியாவுக்கு வெளிநாட்டில் வாழ்ந்து இந்தியாவுக்கு திரும்பி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துறதுனால அவருடைய அந்த இந்தியாவிலேருந்து அந்த தென்னாப்பிரிக்காவிலேருந்து திரும்பினால நம்ம என்ன செய்கிறோம், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், அதை பிரவாசி பாரதிய டே அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஒரு அரசால் அளிக்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒருத்தரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், குடிமகன் சொல்கிறோம். அரசியலமைப்புடைய பகுதி 2 ஆர்டிகிள் 5லேருந்து 11 வரைக்கும் தான் இந்திய குடியுரிமையை பற்றி சொல்லுது. அதிலே வந்து என்ன செய்யுது, 5 to 11 ஆர்டிகிள் 5 to 11. சட்டம்னு பார்த்தோம்னா 1955. குடியுரிமைனா 5ஆம் நம்பர் ஆர்டிகிள்லேருந்து தான் தொடங்கும். 1955 சில சட்டம் இருக்குது. ஸோ 5க்கும் அதுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த குடியுரிமை பெறதுக்கு 5 வகைகள் இருக்குது, இழக்கிறதுக்கு 3 வகைகள் இருக்குது. ஸோ 5க்கும் குடியுரிமைக்கும் ரொம்ப நெருங்கி தொடர்பு இருக்குது. 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் ஒரு குடியுரிமை பெறுதலையும் இழத்தலையும் பற்றி சொல்லுது. அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்குறது என்னது, ஒற்றை குடியுரிமை. இந்திய குடிமக்களுக்கு ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது. அடுத்து 3வது பாடம் சமயச்சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்பட்டும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். ஒரே தேசிய கண்ணோட்டம், ஜவஹர்லால் நேரு. அடுத்து சமயச்சார்பின்மை அப்படிங்கிற சொல், செகுலரிசம், அந்த வார்த்தை வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க, லத்தீன் வார்த்தையான செகுலம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து புறப்பட்டது. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா ஒரு காலம், அன் ஏஜ் அல்லது உள்ளுணர்வு காலம், த ஸ்பிரிட் ஆஃப் அன் ஏஜ் அப்படிங்கிறதான் அதோட பொருள். சமயச்சார்பின்மை அப்படிங்கிறது ஒரு உள்ளுணர்வு காலம் அல்லது ஒரு காலம் அப்படிங்கிறது
அந்த வார்த்தையிலேருந்து தான் என்னது சமயச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. பெரும்பாலும் லத்தீன் கிரேக்கமாக இருக்கும். சமயச்சார்பின்மை அப்படிங்கிறது என்னது செக்யூலம், லம் லம் லத்தீன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக் அப்படிங்கிறவர் தான் இந்த செக்குலரிசம் அப்படிங்கிற பதத்தை உருவாக்குறார். அப்போ செக்குலரிசம் அந்த கடைசி அந்த லம் அப்படிங்கிறது லத்தீன், லம் லத்தீன், அதனால் அது லத்தீன்லேருந்து எடுக்கப்பட்டது. அதோடைய முக்கியமான பொருள் என்ன, உள்ளுணர்வு காலம். அடுத்து காலம் அப்படிங்கிறது பொருள். ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக் அவர் தான் செக்குலரிசம் அப்படிங்கிற பதத்தை என்ன செஞ்சுருக்காரு, உருவாக்கியிருக்கார். அதுலேருந்து எடுக்கப்படுது. செக்குலம்ங்கிறதுல எடுத்து அவர் செக்குலரிசம் அப்படிங்கிற பதத்தை உருவாக்கியிருக்கார். அசோகருடைய 12வது பாறை அரசானது இதுவும் ஒரு செக்குலரிசம் சம்மந்தமான ஒரு விஷயந்தான். இது நம்மளுடைய மதச்சார்பின்மை அப்படிங்கிறதுனால நம்ம பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியிலையும் அந்த எந்த ஒரு மதத்தையும் சார்ந்திருக்கக்கூடாது, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த சமய சார்பின்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அரசானது ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கு எதிராக குற்றம் சாட்டாது அப்படின்னு எப்போ சொல்லியிருக்காரு, கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் அரசர் வந்து பேரரசர் வந்து அசோகர் தான். தன்னோட 12வது பாறை அரசாணையில் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு வேண்டுகோள் வைத்தார். ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களை பார்த்த உடனே இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க எந்த யாரோ ஒருத்தர் செய்கிற தவறுக்காக ஒட்டுமொத்த மதத்தையும் வந்து ப்ளேம் பண்ணுறது வந்து தவறு அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, அப்படி குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சகிப்புத்தன்மை அப்படிங்கிறத கடைபிடித்த முதல் பேரரசர் அசோகர். அக்பரும் இதற்கு சகிப்புத்தன்மைக்கு அடையாளமாக கருதப்படுவார். அடுத்ததாக நாத்திகம் அப்படின்னா என்ன, கடவுள் அல்லது கடவுள்கள் மீது எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதா நாத்திகம் அப்படின்னு சொல்லுவோம். நாத்திகத்துக்கும் சமயச்சார்பின்மைக்கும் வேறுபாடு இருக்குது. சமயச்சார்பின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அரசு அல்லது ஒரு சமயம் ஒன்று வந்து மற்றவனுடைய விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது தான் எனது சமயச்சார்பின்மை. மெயினாக என்னது, அரசு தான். ஒரு அரசு வந்து எந்த ஒரு சமயத்தையும் சாராமல் இருக்கிறது, ஆனால் எல்லா சமயத்தையும் வழிபடுறதுக்கு உரிமைகள் கொடுக்கறது தான் என்ன சொல்லுவோம், சமயச்சார்பின்மை. அதுக்காக அதை வெறுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க பண்ணுறதை அவங்க பண்ணலாம் அப்படின்னு கொடுக்கறது தான் இது. வரலாற்றிலேயே வந்து இந்த மத சகிப்புத்தன்மைக்கு வந்து ஒரு அடையாளமாக காணப்படுறவர் யார் அப்படின்னா முகலாய பேரரசர் அக்பர் தான். அக்பருடைய தீன் இலாஹி அப்படிங்கிறது தெய்வ நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சுல் இல் குல், இது தீன் இலாஹி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். தீன் இலாஹி அப்படின்னா அனைத்து மக்களும் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட மதத்தை வழிபடலான்னு சொல்லிட்டு ஒரு இதே கட்டி கொடுத்துருப்பார். அந்த மதங்களை பற்றி விவாதிக்கிறதுக்கு, மதங்களுடைய கருத்துக்களை விவாதிக்கிறதுக்கு ஒரு மண்டபமே கட்டி கொடுத்துருப்பார். எல்லாரையுமே ஒரு மாதிரி ஒருங்கிணைத்து கொண்டு போயிருப்பார். அதே மாதிரி தீன் இலாஹி கொள்கை மாதிரி தெய்வீக நம்பிக்கையும் பாங்க அந்த கொள்கையை சுல் இ குல் அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம், இந்த ரெண்டையும், இந்த தீன் இலாஹியும் சுல் இ குல். தீன் இலாஹி நமக்கு தெரியும். ஒருவேளை இது வந்து சுல் ஈல் குல் அப்படின்னு எதில் கொடுப்பாங்க, பொறுத்துக்கள் கொடுத்துட்டு இந்த பக்கம் வேறு யாரையும் கொடுப்பாங்க, அக்பர் அந்த மாதிரி பொறுத்துக்க டைப்பில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சுல் இல் குல்ங்கிறது அனைத்து மதத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம், இதை வந்து சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த ரெண்டுமே போதும் அக்பர் யாருன்னு சொல்கிறதுக்கு, அவருடைய சமய சகிப்புத்தன்மையை சொல்கிறதுக்கான ஒரு 2 எடுத்துக்காட்டாக இது விளங்குது. அடுத்து இது கூட கேட்டிருந்தாங்க, கஜுராஹோ பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. கஜுராஹோ இந்த பக்கம் இது என்ன கோயில், இந்து கோயில்னு கொடுத்துருந்தாங்க. கஜுராஹோவில் காணப்படக்கூடிய 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்து கோவில், அது இந்து கோவில் தான். ஆனால் வழக்கமான இந்து கோவில் சிகரத்துக்கு பதிலாக இது என்ன பாணியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்து பாணியிலான கோபுரம். இங்கே பார்த்தோம்னா இந்து பாணியிலான கோபுரம் இந்த சைடு இருக்குது, இந்து பாணியிலான கோபுரம் இருக்குது. சமண விதானம், சமணர்களுடைய விதானம்னா எதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து புத்த ஸ்தூபி, இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம், இது தெரியுதா, இஸ்லாமிக் அந்த இதிலெல்லாம் இருக்கும்ல, மசூதியில் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு குவிமாடம், இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்துக்களுடைய பாணியிலான கோபுரமும் சமண விதானமும் இருக்குது. அடுத்து புத்தர்களுடைய ஸ்தூபி ஸ்டைல்லையும் இருக்குது, இஸ்லாமிய பாணியிலான குவிமாடமும் இருக்குது. ஆனால் அது ஒரு என்னது, இந்து கோயில் தான். ஸோ அது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு இதாக இருக்குது கஜுராஹோ அப்படிங்கிறது. சமயச்சார்பற்ற இந்தியா வந்து சமயச்சார்பற்ற நாடு. அனைத்து சமய விழாக்களுக்கும் என்ன செய்யுது, விடுமுறை அளிக்குது. பெரும்பான்மை மக்களுக்கு மட்டும் இல்லை, சிறுபான்மை மக்களுக்கான யாருடைய ஒரு முக்கியமான பண்டிகையாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களுக்கு முக்கியமான ஒரு பண்டிகை அப்படின்னா இந்திய அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா அதுக்கு பொது விடுமுறை வழங்கியிருக்காங்க. அக்பருடைய கல்லறை சிக்கந்தராவில் இருக்குது, ஆக்ராவுக்கு அருகில் இருக்குது.
இஸ்லாம், இந்து சமயம் உட்பட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் அவரது கல்லறையில் இடம்பெறும் என்று வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டார்னா அக்பர் தான். அவர் ஒரு முஸ்லீம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இஸ்லாம் மட்டுமல்ல, இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் எல்லாமே அவருடைய கல்லறையில் இடம்பெறணும்னு வலியுறுத்திய முகலாய மன்னர் யார் அப்படின்னா அக்பர். எங்கே இருக்குது அவருடைய கல்லறை? சிக்கந்தரா. அடுத்ததாக கபீருடைய ஒரு கவிதை. என்னை எங்கே தேடுகிறீர்கள், நான் உன்னுடன் இருக்கிறேன். புனித யாத்திரையிலையோ சின்னங்கள்லையோ அல்ல, தனிமையிலும் இல்லை, கோயில்கள்லையோ மசூதிகளிலோ இல்லை, காபாவிலோ அல்லது கைலாசத்திலோ அல்ல, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஓ மனிதனே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இது இறைவனை சொல்கிற மாதிரி. இறைவனை நீங்கள் எங்கே தேடுறீங்க? இறைவன் நான் சொல்கிற மாதிரி, நான் உங்கள் கூட தான் இருக்கேன். ஒரு புனித யாத்திரை போகிறதுனாலையோ சின்னங்கள்லையோ தனிமையிலையோ நான் இல்லை, கோயில்கள்லையோ மசூதிகள்லையோ காபாவிலையோ கைலாசத்தில் நீங்கள் கும்பிடக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் நான் இல்லை. நான் எங்கே இருக்கேன்? நான் உனக்குள்ளே இருக்கேன், உனக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கவிதை கபீர். 3 பாடம் முடிந்தது. அடுத்து 4வது, மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாகவே பிறக்காங்க. அவங்க மதிப்பிலையும் உரிமைகள்லையும் சமமானவங்க. அவங்க அறிவாற்றலையும் மனசாட்சியையும் ஏற்பண்பாக கொண்டவர்களாகவும் எல்லா மக்களிடையே பொதுவான சகோதரத்துடைய உணர்வை வளர்க்க கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னது மனித உரிமைக்கான யூடிஹெச்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? யூடிஹெச்ஆர், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அந்த முகவரி தான் இது. அந்த முகவரியில் அதாவது நமக்கு அடிப்படை உரிமை எப்படி இருக்கோ அதேமாதிரி உலகத்துக்கே மனித உரிமைகளுக்குன்னு ஒரு சாசனத்தை நிறைவேற்றினாங்க 1948. 48 டிசம்பர் 10. அந்த 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 அதில் ஒரு 30 ஆர்டிக்கிள் இருக்கும். அதில் முகவுரை நமக்கு முன்னுரை இருக்க மாதிரி அந்த ஆர்டிக்கிள், அந்த சட்டத்துக்கு ஒரு முகவுரை இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க, மனுஷன் எல்லாருமே பிறக்கும்போது சுதந்திரமாக தான் பிறக்கிறான். அவங்க ஒரு மதிப்பளவிலும் உரிமை எல்லாருக்கும் ஒரே மதிப்பு, எல்லாருக்கும் ஒரே உரிமையிலையும் கொடுக்கணும். அவங்க சமமானவர்கள் தான். அவங்க அறிவாற்றலையும் மனசாட்சியையும் ஏற்பண்பாக கொண்டவர்களாகவும் அவங்களுக்கு மனசாட்சி அறிவு எல்லாமே இயல்பாகவே இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இயல்பாகவே அறிவுங்கிறது ஒன்று இருக்குது. அதை வளர்த்து கொள்வது அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் அறிவு மனசாட்சிங்கிறது இயல்பாகவே இருக்குது. எது தவறு சரின்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். எல்லா மக்களிடையும் பொதுவான சகோதரத்துவத்தின் உணர்வை வளர்க்க கடமைப்பட்டவர்கள். அதனால் எல்லாரும் ஒரு சகோதரத்துவம் அப்படிங்கிறத வளர்க்குறதுக்கு நம்மலாம் கடமைப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சைரஸ் சிலிண்டர் கிமு 539, கிமு 539, பொது ஆண்டுக்கு முன் 539. இதுதான் அந்த சைரஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரசீகத்துடைய முதல் மன்னராக இருந்தவர் தான் யார்? மகா சைரஸ். பண்டைய பாரசீகத்துடைய முதல் மன்னர் யார் சொல்கிறாங்க? மகா சைரஸ். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த இதில் தான் அந்த கருத்துக்கள் சொல்லப்படுது. அது என்னன்னா, அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உண்டு அப்படின்னு அறிவித்திருக்காரு. அந்த காலத்திலே அப்படி ஒரு புரட்சியை பண்ணியிருக்காரு. அடிமைகள்லாம் இருந்திருப்பாங்க, அந்த அடிமைகளெல்லாம் முதல்ல விடுவிக்கிறாரு. அவங்களுக்கு விருப்பப்பட்ட மதத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உண்டு அப்படின்னு முதல்ல அறிவிக்கிறார். இன சமத்துவத்தை நிலைநாட்டினார். மேற்கூறியவைகளும் மற்ற ஆணைகளும் யூனிஃபார்ம் எழுத்துக்களில் இருக்குது. சிந்துவெளி நாகரிகம் யூனிஃபார்ம் எழுத்துக்களோடு தொடர்புடையது. அக்காடியன் மொழியில் யூனிஃபார்ம் எழுத்துக்களில் அக்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் இருக்கக்கூடிய சுட்ட களிமண்ணில் என்ன செஞ்சுருக்காங்க? பதிவு செஞ்சுருக்காங்க. இது ஐநாவுடைய 6 அலுவல் மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஐநாவுடைய அலுவல் மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 6 அலுவல் மொழிகள். அந்த 6 அலுவல் மொழிகளையும் மொழிபெயர்க்கப்பட்டது. இது உலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் முதல் 4 விதிகளுக்கு இணையாக இருக்குது. ஸோ அந்த நம்ம யூடிஹெச்ஆர் பார்த்தோம்ல, யூடிஹெச்ஆருடைய முதல் 4 விதிகள், முதல் 4 ஆர்டிக்கிளுக்கு இணையாக உள்ளது யார் அப்படின்னா சைரஸ் சிலிண்டருடைய அந்த சொல்லப்படக்கூடிய அந்த கருத்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் இது 2024 குரூப் 4 கேட்டது தான். குரூப் 4 பெரும்பாலும் போன வருஷம் இந்த பாக்ஸில் தான் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10 நம்ம உலக மனித உரிமைகள் தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். மனித உரிமைகளை உலகளவில் கொண்டு போன பெருமை யாரை சாடும் அப்படின்னா ஐநா சபையை தான். ஐநா சபையுடைய பொதுச்சபையை தான் சாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிசம்பர் 10 அறிவித்ததுக்கான காரணம் என்ன? 1948 டிசம்பர் 10 தான் யூடிஹெச்ஆர், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறத அந்த சட்டங்களை ஏற்றுறாங்க. 30 ஆர்டிக்கிள் முகவரை கொண்ட அந்த மனித உரிமைகள் பிரகடனம் வெளியான நாளை தான், அதில் உலக நாடுகள்லாம் கையெழுத்து போட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தனால தான் நம்ம உலக மனித உரிமைகள் தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். மனித உரிமைக்கும் வாழ்வியல் உரிமைகள், சிவில் உரிமைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மனித உரிமைனா என்ன? தேசிய இனம், பாலினம், இனம், வயம், மதம், வயது, இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் ஒரு மனிதனாக ஒரு சக மனிதனுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ
எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு மனிதனுக்கு சாப்பாடு வேணும். அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த ஒரு இதை இருந்தாலும் அவன் பட்டினி கிடந்து சாகக்கூடாது. அவனுக்கு கண்டிப்பாக ஒரு சாப்பாடு தேவை. ஒரு அடிப்படையான தேவையான இன்னொன்று என்னது, உணவு இருக்கணும். உணவு சாப்பாடு இருக்கணும், உடை இருக்கணும். ஒரு தெருவில் ட்ரெஸ் இல்லாமல் தெரிஞ்சாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருப்பான். அப்போ அவன் எந்த மதத்தை சார்ந்தவன் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அது ஒரு மனிதனாக இருந்தால் அவன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதான் மனித உரிமை. அடுத்து அவனுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், அதுதான் மனித உரிமை. இங்கே இருக்கும்போது அவனை மனிதனாக நடத்தணும், அதான் உரிமை. சிவில் உரிமை அப்படிங்கிறது சட்டப்படி ஒரு உரிமை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாட்டிலையோ ஒரு மாநிலத்திலையோ குடியுரிமை பெறுவது மூலம் ஒருத்தரை அனுபவிக்கக்கூடிய உரிமை. இப்போ இந்திய குடிமகனாக இருக்கவனுக்கு ஒரு உரிமை இருக்கும், ஆனால் அதே வெளிநாட்டுக்காரனுக்கு இங்கே வரும்போது அந்த உரிமைகளை அவனால் அனுபவிக்க முடியாது. அதே உரிமைகளை டக்குன்னு என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. இங்கே ஒரு இடம் எடுத்து உடனே பத்திரம் போட்டு அவன் இந்த இடத்த சொந்தமாக்கி கொள்ளணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு 1008 சிக்கல்கள் இருக்கும். அப்போ அதுதான் குடியுரிமை, அதான் சட்ட உரிமை, சிவில் உரிமை அப்படின்னு சொல்கிறோம், வாழ்வியல் உரிமை. மனித உரிமைகள் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும், இது மனித உரிமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது யாருக்கு, எல்லாருக்கும் சொந்தமானது, குறிப்பிட்ட ஒரு ஆட்களுக்கு மட்டும் கிடையாது. இதே மனித உரிமை வேற ஒரு நாட்டுக்கு போகும்போது, அமெரிக்கா போகும்போது அங்கேயும் நமக்கு சாப்பாடு கிடைக்கணும். ஒரு மனிதனாக இருந்தால் அவன் கண்டிப்பாக சாப்பிடணும், அவனுக்கு சாப்பாடு கிடைக்கணும், அவனுக்கு எந்த ஒரு ரீதியிலையும் அவனை துன்பப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அதுதான் மனித உரிமை. ஆனால் இங்கே நாட்டுக்கு நாடு, அரசாங்கத்துக்கு அரசாங்கம் என்ன செய்யும், வேறுபடும். இங்கே இந்த இந்தியாவில் ஒரு நாடு ஒரு ஒரு குற்றம் அப்படிங்கிறது இன்னொரு நாட்டில் குற்றமாக இருக்காது, அது அஃபிஷியலாக அவங்க பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இப்போ இங்கேயே ஒரு ஸ்டேட்டில் லீகலாக இருக்குது, இன்னொரு ஸ்டேட்டில் இல்லீகலாக இருக்குது. அப்படி இது அரசாங்கத்துக்கு அரசாங்கம் என்ன செய்யும், பெரிய அளவில் வேறுபடும். அரசியலமைப்பு சட்டத்தோடு தொடர்புடையது, அவங்களோட சட்டத்தோடு தொடர்புடையது. எந்த ஒரு தேசமும் எப்படிப்பட்ட நாடாக இருந்தாலும் ஒரு தனிநபருக்கான மனித உரிமை என்ன செய்யக்கூடாது, பறிக்கக்கூடாது. அடிப்படையாக மனிதனுக்கான ஒரு உரிமை இருக்குல்ல, மனிதனுக்குன்னு ஒரு சுதந்திர உரிமை இருக்குல்ல, அதை எந்த நாட்டாலையும் எந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தாலையும் என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. ஆனால் இது சில சட்டங்களை இவங்க ஏற்றுறாங்க, அதன் மூலமாக சில சுதந்திரங்கள் அவங்களால வழங்க முடியும் அல்லது மறுக்க முடியும். இப்போவும் நமக்கு என்ன செய்கிறாங்க, நெருக்கடி நிலை வரும்போது சில அடிப்படை உரிமைகளை என்ன செஞ்சு வைக்கிறாங்க, நிப்பாட்டி வைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க அந்த நாடுகளுக்கு என்ன செய்யிருக்கு, உரிமை இருக்குது. மனித உரிமைகள் பிறப்பின் அடிப்படையில் இயற்கையாக அவங்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகள். ஒரு மனிதனாக பிறந்துட்டாலே ஒரு மனிதன் அப்படின்னு தான் பார்க்கணும் நம்ம அவனுக்கு உணவு கிடைக்கணும், அவனுக்கு உடை கிடைக்கணும், அவனுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கணும். அதே மாதிரி இதை தாண்டி நிறையா விஷயங்கள், ஒரு மனிதன் சக மனிதனால் மதிக்கப்படணும், எந்த ஒரு அடையாளத்தை வைத்து ஒரு மனிதனை அடையாளப்படுத்தக்கூடாது. இப்படி நிறைய விதிகள் இருக்குது. அது ஒரு மனிதனாக மெயினாக சொன்னால் அங்கே எங்கேது மனிதம் அப்படிங்கிறது தான் ஓங்கி இருக்கும். ஆனால் இங்கே சிவில் உரிமைகள் அந்த சமூகத்தினால என்ன செய்யுது, அந்தந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுது, உருவாக்கப்படுது. இது கிட்டத்தட்ட சட்டங்கள், இது ஒவ்வொரு நாடுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் இது எங்கேயுமே மாறாது, எல்லாருக்குமே ஒன்று தான். அடுத்ததாக இந்த ஆணையங்கள், மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கும்போது அதோட தலைவராக யார் இருப்பார்னா, ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஒருத்தர், ஓய்வு பெற்றவர். அவர் தான் மனித உரிமை ஆணையத்துடைய தலைவராக இருப்பார். ஒரு உறுப்பினர் யார் இருப்பாங்க அப்படின்னா, இங்கே உச்சநீதிமன்றம், அதே மாதிரி இன்னொரு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் யார், உறுப்பினராக இருப்பார். ஒரு உயர்நீதிமன்ற உறுப்பினர், அதாவது முதல்ல தலைவராக இருக்கவர் யாருன்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஒருத்தர் ஓய்வு பெற்றவர் இருப்பார். அடுத்து ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியும் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியும் 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் ஜட்ஜு. அதுக்கப்புறம் 2 உறுப்பினர்கள் யார் அப்படின்னா, மனித உரிமை தொடர்பான அறிவு அனுபவம் பெற்றவர்கள் ஒரு 2 பேர். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர், 2 கூட்டல் 2. அதுக்கப்புறம் நேரிணை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னா, இந்த மாதிரி தேசிய ஆணையங்களுடைய தலைவர்களும் உறுப்பினராக இருக்காங்க. அப்போ யார், சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையத்துடைய தலைவர், பழங்குடியினருக்கான தேசிய ஆணையத்துடைய தலைவர், அடுத்ததாக பட்டியல் சமூகத்துக்கான தேசிய ஆணைய தலைவர், பெண்களுக்கான தேசிய ஆணைய தலைவர். இந்த 4 ஆணையத்துடைய தலைவர்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா இதோடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 2 பேர் தான் மனித உரிமை தொடர்பான, அவங்களுக்கு அதில் நல்ல நாலேஜ் இருக்கும், மனித உரிமைகள்லாம் என்ன அதை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, நிறையா படிச்சிருப்பாங்க, ஒரு நல்ல பொறுப்பில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அதில் உறுப்பினராக இருப்பாங்க. அப்போ ஒரு தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, அதுக்கப்புறம் 2 உறுப்பினர்கள், நேரிணை உறுப்பினர்கள், 4 ஆணையங்கள். ஒன்றுனது மைனாரிட்டிக்கான தேசிய ஆணையம், அடுத்து பழங்குடியினருக்கு, அடுத்து பட்டியல் சமூகத்தினருக்கு, அடுத்து பெண்கள். அப்போ பழங்குடியினர், பட்டியல் சமூகத்தினர், பெண்கள், சிறுபான்மையினர், இதில் 4 ஆணையத்தினுடைய தலைவர்களும் இதில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அடுத்து குழந்தைகளுக்கான முக்கியமான சட்டப்பிரிவுகள் என்ன அப்படின்னா, ஆர்டிகிள் 24 நமக்கு தெரியானது குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. இது வயது என்ன சொல்லுவோம், 14 வயது அப்படின்னு வரையறுத்துருக்கும். 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை எந்த ஒரு ஆபத்தான வேலையிலையும் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகிள் 24. அடுத்து 45 பார்த்தோம், என்னது
6 வயது வரைக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. ஏன்னா இது டிபிஎஸ்பி கண்டிப்பாக கொடுக்கணும்னு கிடையாது. ஆனால் இதைத்தான் ஆல்ட்ரேஷன் பண்ணி என்ன சொன்னாங்க, 21A கீழே கொண்டு வந்தாங்க. தொடக்க கல்வி அடிப்படை உரிமை அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. 2002 சட்ட திருத்தத்தின்படி 86 சட்ட திருத்தம் அதுபடி என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. 2009 ரைட் டு எஜுகேஷன் ஆக்டும் அதுதான் சொல்லுது. என்ன செய்யணும், 6லேருந்து 14 வயது வரைக்கும் குழந்தைகளுக்குன்னு சொல்லும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா 6 வயதுக்குள்ள தொடக்க கல்விங்கிறத அடிப்படை உரிமையாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கான உரிமைகள். அடுத்து 39F அப்படிங்கிறது என்னென்னா ஆரோக்கியமாக குழந்தைகள் வழிவகை செய்கிறது. இது எஃப்ங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எஃப் ஃபார் ஃபேமிலி. ஒரு நல்ல ஃபேமிலி தான் என்ன செய்யும், குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர வழிவகை செய்யும். அப்போது 39F ஃபேமிலி குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான வழிவகையை செய்கிறது. அடுத்து இந்த எண்கள் நம்ம ஏற்கனவே இது பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். 9th இருக்குது 10, 9, 8 ரிவர்ஸில் அப்படியே வருது. குழந்தைகளை வந்து 10லேருந்து முதல்ல 1லேருந்து 10 வரைக்கும் என்ன சொல்லுவோம், திரும்ப ஒரு கண்ணாம்பூச்சி விளையாடும்போது அப்படி சொல்லுவோம்ல, திரும்ப 10லேருந்து என்ன அப்படின்னு சொல்லுவோம், 10, 9, 8 ரிவர்ஸில் என்ன சொல்லுவோம். அப்போ 10, 9, 8 வந்து குழந்தைகளுக்கான எண். இதுதான் குழந்தைகளுக்கான முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை. மெயினாக இது எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை திருமணம் அல்லது வன்கொடுமையால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சிறப்பு கவனம் செலுத்துது. இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருந்தால் குழந்தைகள் தகவல் கொடுக்கலாம், இல்லை நம்மளே தகவல் கொடுக்கலாம். அடுத்து 2 முக்கியமான ஆண்டுகள் ஐநாவால் அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள். 78 வந்து பெண்கள் ஆண்டு, சர்வதேச பெண்கள் ஆண்டாகும். 79 குழந்தைகள் ஆண்டு. முதல்ல பெண்களுக்கு தான் அறிவிக்கிறாங்க, 7, 8 பெண்களுக்கான ஆண்டுன்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே பெண்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்து யாருக்கு சொல்லணும், பெண்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லுவோம்னு சொல்லிட்டு பெண்கள் ஆண்டு குழந்தைகள் ஆண்டு தொடர்ந்து தான் வரும். 78, 79. அடுத்ததாக பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுடைய பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் 2007. இதுவும் 9th நம்ம பார்த்தோம். இந்த சட்டம் மூத்த குடிமக்களுக்காகவும் பெற்றோர்களுக்கு பராமரிப்பு வழங்குவதற்கும் அவங்களுடைய குழந்தைகள் மற்றும் வாரிசுதாரர்களுக்கு சட்டப்பூர்வமான கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. முதுமை காலத்தில் பாதுகாப்பும் ஆதரவும் மனித உரிமைகளாக கருதப்படுகின்றன. ஒரு முதுமை காலத்தில் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு, ஆதரவு இது ரெண்டுமே எதை சொல்லுது, மனித உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்ட் கொண்டு வந்த ஆண்டு ரொம்ப முக்கியம், 2007. அதாவது நிறைய திருக்குறளில் வள்ளுவர் சொல்வார், இந்த பிறவியில் செய்யக்கூடியது 7 பிறவிகளுக்கும் ஒரு பாதுகாப்பாக அமையணும். அதே மாதிரி பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கிட்டா 7 பிறவிகளுக்கும் நமக்கு பாதுகாப்பாக அமையும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக சட்டங்கள். அந்த சட்டங்கள் என்ன செஞ்சுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ். முதல்ல இந்து விதவை மறுமண சட்டம்னு கொண்டு வரோம் 1956. புரட்சிக்கு முந்தின வருஷம் கொண்டு வரோம். இதுதான் முதல் என்ன செய்யுது, விதவைகள் மறுமணம் அப்படிங்கிறத அங்கீகாரம் கொடுக்குது சட்டப்பூர்வமாக. அது சரிதான், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு கொண்டு வந்த சட்டம் 1856. இந்து திருமண சட்டம் எப்போ கொண்டு வராங்க, நம்மளுடைய சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் 1955 கொண்டு வராங்க. பெண்களுடைய திருமண வயதை அப்போ தான் என்ன செய்கிறாங்க, 21. பெண்களுடைய திருமண வயது 21 என்று சட்டப்பூர்வமாக்கிய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1955 இந்து திருமண சட்டம். திருமணம் பண்ணிட்டோம், திருமணத்துக்கு அடுத்த வருஷம் என்னது, வாரிசு வந்துடும் அப்படி தானே. அப்போ இந்து வாரிசு சட்டம் 1956, அதுக்கு அடுத்த வருஷம். அப்போ திருமணத்துக்கு அப்புறம் தான் வாரிசு வருது. ஸோ அதான் முதல்ல மறுமணம் பண்ணுறத அங்கீகாரம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் திருமணத்தை பற்றி பேசுகிறாங்க. இது வந்து ரொம்ப முற்போக்கான திட்டம், அதனால் இதை முதல்ல சொல்லிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் இருக்கும்போதே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு இருந்தால் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிலேயர்கள் இருக்கும்போதே கொண்டு வந்துட்டோம். இப்போது திருமண சட்டம் அப்படிங்கிறது 1955 கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்த வருஷம் திருமணத்துக்கான அடுத்த வருஷம் என்னது, வாரிசு 56 கொண்டு வராங்க. இது வாரிசு சட்டம் படி என்னது, பெண்களுக்கு பெற்றோர்களுடைய சொத்தில் மரபொழியாக என்ன செய்ய முடியும், பெற்றோர்களுடைய சொத்தில் மரபொழியாக அந்த உரிமையை பெறுறதை உறுதி செய்யுது. அடுத்ததாக வரதட்சணை தடை சட்டம். இப்போது வாரிசு ஒரு 2 பிள்ளை அனுப்புறத என்ன செய்வாங்க, வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோமே. அது 1961, ஒரு 5 வருஷம் கழிச்சு. அப்போ 55, 56, அதுக்கப்புறம் 61. அப்படி இல்லைன்னா ஒரு 61 வச்சுக்கலாம், 61 ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா வாரிசுலாம் வந்ததுக்கப்புறம் வரதட்சணை கேட்குறாங்க, வாரிசை விட்டு வரதட்சணை கேட்குறாங்க. அந்த பையனுக்கு ஒரு 5 வயசான பிறகு வரதட்சணை கேட்குறாங்க. அந்த வரதட்சணைங்கிற பேரில் மருமகளை, ஏன்னா முதல்ல வரும்போதே வரதட்சணை நிறையா வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு சும்மா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை போய் வாங்கிட்டு வா, அதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த வரதட்சணை அப்படிங்கிற பேரில் மருமகளை மோசமாக நடத்துறதுக்கு கடுமையான தண்டனை 1961. அதுக்கப்புறம் ரொம்ப கேப் விட்டு என்ன சொல்கிறாங்க, 97 தான் என்ன செய்கிறாங்க, பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான அந்த சட்டம், ஈடிசி பண்ணுறதுக்கு எதிரான ஒரு சட்டம் 97 கொண்டு வராங்க. அது பெண்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான கேவலமான வந்து போஸ்டர்ஸ் ஓட்டுறது,
ஏதோ ஒரு டிஜிட்டல் வழியாக ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு படம் வரைகிறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்படி அநாகரிகமாக அந்த பெண்களை சித்தரிக்கான சட்டம் வந்து 99. முதல்ல கேலியே செய்யக்கூடாது. அடுத்து கேலி செய்யாமல் சில பேர் வந்து படம் வரைஞ்சி அப்படியே இதாக பண்ணுவாங்கள்ல, ஸோ அப்படியும் பண்ணக்கூடாது. அது வந்து 99. பத்திரிக்கை, செய்தித்தாள், போஸ்ட்ரு இந்த மாதிரி இதிலலாம் பெண்களை அநாகரிகமாக சித்தரிக்கிறத தடை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு 4 சட்டங்கள், பெண் தொழிலாளர்களுக்கான சட்டங்கள். 48 தொழிற்சாலை சட்டம், 48 தொழிற்சாலை சட்டம், 51 தோட்ட தொழிலாளர்கள் சட்டம், 52 சுரங்க சட்டம், 1961 தான் மகப்பேறு நல சட்டம். அப்போது வரதட்சணை தடை சட்டமும் வரதட்சணை கேட்குறதும் மகப்பேறு நல சட்டமும் ஒரே வருஷம்தான், 1961. அப்போது மகப்பேறு இருக்க பிள்ளைகிட்ட போய் என்ன செய்கிறாங்க, வரதட்சணை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 1961. ஸோ இது தொடர்ந்து வரும் 48, அப்புறம் 51, 52. அப்போ முதல்ல தொழிற்சாலை தான், தொழிற்சாலையில் வேலைக்கு போகிறாங்க, அதுதான் முதல்ல நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் தோட்ட தொழிலாளர்களை பற்றி யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் யாரை பற்றி யோசிக்கிறோம், சுரங்க தொழிலாளர்களை பற்றி யோசிக்கிறோம். ஏன்னா வேலை பார்க்குறாங்க அப்படின்னோடனே ஃபஸ்ட் நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா, தொழிற்சாலையில் உள்ளவங்க தான். அதுக்கப்புறம் தான் தோட்ட தொழிலாளர்கள், கடைசியாக தான் சுரங்க தொழிலாளர்களை பற்றிலாம் நம்ம யோசிப்போம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து 2005 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. என்னது, குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் 2005. ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். குடும்ப உறுப்பினர்கள், கணவர் இவங்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுதலேருந்து பாதுகாக்கப்படுகிறது. இது ஆக்ட் இன்றைக்கும் இருந்தால் கூட இன்றைக்கி வரைக்கும் அது என்ன செய்யுது, இன்னும் சில இடங்களில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்தான், பெரும்பாலும் இருக்கத்தான் செய்யுது. கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் ஒரு பெண் துன்புறுத்தப்படுறது இன்னும் இருக்கத்தான் செய்யுது. இந்த படம் முடிந்தது. அடுத்த படம் சாலை பாதுகாப்பு விதிமுறைகள். இது வந்து நமக்கு தேவையில்லை, முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்திய தண்டனை சட்டம் 304A. அது என்னது, ஓட்டுநருடைய அலட்சியம் காரணமாகவும் கண்மூடித்தனமாக ஓட்டுறதுனால இறப்பு மூலமாக ஓட்டுநர் மீது காவல்துறை என்ன செய்ய முடியும், கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய முடியும். அடுத்து இந்த குடியரசுத் தலைவர் பற்றி கொடுத்துருக்கிறதுனால, குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர்களுடைய வாகனங்களில் என்ன செய்யும், சிவப்பு வண்ணத்தகடு. ஒருவேளை வெளிநாட்டு பிரதிநிதிகள் தூதுவர்களுக்கு வந்து நீல வண்ணத்தகடில் என்ன செய்கிறோம், நம்பர் பிளேட் இருக்கும். அடுத்து வெள்ளை வண்ணத்தகடு நமக்கு தான், நம்மளை மாதிரி சாதாரணமானவங்களுக்கு. சொந்தமான வாகனம் அப்படின்னா ஓன் வெஹிக்கிள் அப்படின்னா ஒயிட் போர்டு கொடுப்பாங்க. எல்லோ போர்டுனா வணிக ரீதியான ஒரு வண்டிக்கு இதை கொடுப்பாங்க. அடுத்த சேது பாரதம் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேது பாரதம் அப்படிங்கிறது தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பாக தடையற்ற பயணம் செய்கிறதுக்காக பாலங்களை கட்டுவதற்காக திட்டம் 2016 தொடங்குறாங்க. சேது பாரதம் தொடங்கப்பட்டது அப்படின்னா 16. அது 2019 ஆண்டுக்குள்ள அனைத்து தேசிய நெடுஞ்சாலையும் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவது தான் இந்த நோக்கம். அனைத்து தேசிய நெடுஞ்சாலையும், அனைத்து ஹைவேஸையும் என்ன செய்கிறாங்க, இருப்பு பாதையுடைய குறுக்கீடு இல்லாமல், அதுக்காக காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி ஒரு எல்லா ஹைவேஸையும் இணைக்கணும் அப்படிங்கிறது தான் சேது பாரத்துடைய நோக்கம். 2016 அதை கொண்டு வராங்க, 2019 செயல்பாட்டுக்கு வருது. அடுத்து வாழ்வை காப்பாற்று நிறுவனம் சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான லாப நோக்கு இல்லாத அரசு சாரா பொது தொண்டு அறக்கட்டளை, NGO தான். இந்தியா முழுவதும் சாலை பாதுகாப்பு மற்றும் அவசர மருத்துவ சேவை வசதியை மேம்படுத்துவதற்கான பணியை இந்த சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது சொல்லுது. நாம் ஒன்றிணைந்து லட்சக்கணக்கான உயிர்களை காப்போம், ரோட் சேஃப்டியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அடுத்து பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை. இந்திய ஆயுதப்படை கௌரவிப்புக்காக இந்திய அரசால் இந்திய தேசிய போர் நினைவு சின்னம் நேஷ்னல் வார் மெமோரியல் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு. இது எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இந்தியா கேட் பக்கத்தில் இருக்குது. 40 ஏக்கர் பரப்பளவில் ஒவ்வொரு போரின் போதும் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இந்திய இராணுவ வீரர்களுடைய பெயர்கள், நினைவு சின்னங்கள் சுவர்களில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த நேஷ்னல் வார் மெமோரியல். அது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய டெல்லியில் இருக்குது. ஃபீல்டு மார்ஷல்லாம் யார், 5 ஸ்டார் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஒரு பொது அதிகாரி, இராணுவத்துடைய உயர்ந்த பதவி தானது ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து சாம் மானக்ஷா அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஃபீல்டு மார்ஷல். இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏர்ஃபோர்ஸில். இது ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறதுலே உயர்ந்த பதவி அப்படின்னா ஃபீல்டு மார்ஷல். அதில் சாம் மானக்ஷா அப்படிங்கிறவர் தான் முதல் ஃபீல்டு மார்ஷல் இந்தியாவோட. அடுத்து KM கரியப்பா, அவர் தான் 2வது ஃபீல்டு மார்ஷல். இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திரம் கொண்ட பதவிக்கு பதவி உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார், அர்ஜுன் சிங்.
மார்ஷல் பதவிக்கு. விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார்? அர்ஜுன் சிங். அடுத்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட். 1758 மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படிங்கிறத துவங்கிக்கிறாங்க. இந்திய இராணுவத்துடைய மிக பழமையான காலாட்படை பிரிவு தான் இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தமிழ்நாட்டுடைய உதகமண்டலத்தில் உள்ள வெலிங்டன் அப்படிங்கிற இடத்துல இது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 1962 சீனா இந்தியா போர் 1962 அப்போது இராணுவ அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதோட அவசியத்தை உணர்த்தியது. அதனால் இந்திய இராணுவத்துடைய அவசர ஆணையத்துக்காக அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க பூனா மற்றும் சென்னை அந்த இடத்துல அதிகாரிகளுக்கான பயிற்சி பள்ளிகள் நிறுவப்பட்டுச்சு. எப்போ இந்த சீனாவுடைய போர் நடக்கும்போது தேவைப்பட்டது அப்படிங்கிறதுக்காக. 1998 ஜனவரி 1 முதல் அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அவ்வளோதான். ஆனால் 1758 அந்த ரெஜிமெண்ட் வச்சுருந்துருக்காங்க. அடுத்து கிபி 1025 தமிழ்நாட்டிலிருந்து சோழ மன்னர் முதலாம் ராஜேந்திரன் எங்கே படையெடுக்கிறார் அப்படின்னா தென்கிழக்கு ஆசியாவுடைய கடல் சார் பகுதியான ஸ்ரீ விஜயம் அது மூலம் தன்னோட கடற்படையெடுப்பை தொடங்கியிருக்கிறாரு. தற்போது அது என்ன செய்யுது? கெடா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கடாரம் பகுதியையும் வென்றார். அதனால் கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்படுவர் யார்? ராஜேந்திரன். ராஜராஜ சோழனுடைய பையனான முதலாம் ராஜேந்திர சோழனுடைய ஸ்ரீ விஜயத்துக்கு எதிரான இந்த கடல் படையெடுப்பு இந்திய வரலாற்றில் சிறப்பான கடல் படையெடுத்து போய் கடற்படைகளை கொண்டு போய் இன்னொரு நாட்டை படையெடுக்கிறது அப்படிங்கிறது இந்திய வரலாறுலேயே ஒரு சிறப்பான செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்சிசினா என்ன? நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ், தேசிய மாணவர் படை அப்படிங்கிறது இராணுவப்படை, கடற்படை, விமானப்படை இதை உள்ளடக்கிய ஒரு முத்தரப்பு சேவை அமைப்பு. இந்த அமைப்புகளை சேர்றதுக்கு இளைஞர்களுக்கு ஒரு ஒழுக்கமான தேசபக்தி மிக்க குடிமக்களாக உருவாக்குவதில் இது முக்கிய பங்கு வகிக்குது. தேசிய மாணவர் படை அப்படிங்கிறது ஒரு தன்னார்வ அமைப்பு தான். அங்கே உள்ள நிறைய விஷயங்களை இதில் சொல்லிக் கொடுப்பாங்க மாணவர்களுக்கு. பள்ளி படிக்கக்கூடிய, கல்லூரி படிக்கக்கூடிய, அதான் உயர்நிலை பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள்லேருந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறது. மாணவர்களுக்கு சிறிய ஆயுதங்கள் மற்றும் அணிவகுப்புகளை அடிப்படை இராணுவ பயிற்சியை என்ன செய்யுது? கொடுக்குது. அடுத்து முக்கியமான தினங்கள். இராணுவ தினம் ஜனவரி 15 இராணுவ தினம். நம்ம குடியரசு தினத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னது இராணுவ வீரர்கள்லாம் அணிவகுப்பு செய்வாங்க. ஒரு 11 நாளைக்கு முன்னாடி அணிவகுப்பு செஞ்சு அதனால் அது ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதனால் இராணுவ தினத்தை ஜனவரி 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிப்ரவரி 1 கடலோர காவல்படை தினம். மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம், சிஆர்பிஎஃப் டே. அடுத்து அக்டோபர் 7 விரைவு அதிரடிப்படை தினம், ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து அக்டோபர் 8 விமானப்படை. டிசம்பர் 4 கடற்படை. டிசம்பர் 7 ஆயுதப்படையுடைய கொடி தினம். கொடிங்கிறது என்னது? 7 கொடி பறக்குதா? 7 என்னது? கொடி பறக்குதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுதப்படையோட கொடி தினம். கடற்படை தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 4. அடுத்து இந்தியா நில எல்லையை பகிரக்கூடிய நாடு. இந்தியா எந்த நாட்டு கூடலாம் நில எல்லையை பகிருது? பாகிஸ்தான் கூட, ஆப்கானிஸ்தான் கூட, நேபாளம், சீனா, பூட்டான், வங்காளதேசம், மியான்மர். அப்போ 2, 4, 6, 7 நாட்டு கூட என்ன செஞ்சுருக்கு? நில எல்லையை பகிருது. கடல் அப்படின்னு பார்க்கும்போது இலங்கையோட கடல் எல்லை. அப்போ மொத்தம் 8 நாடுகளுடைய எல்லை பகிர்ந்துருக்கு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பூட்டான், வங்காளதேசம், மியான்மர். இதில் அதிகமாக யார் கூட, கம்மியாக யார் கூட? அதிகமாக அப்படின்னா வங்காளதேசம் கூட, கம்மியாக அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கூட. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நெல்சன் மண்டேலா பற்றி கொடுத்துருக்காங்க. நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸுடைய தலைவராக இருந்தார். இனவெறிக்கு எதிராக போராடினவர். நிறவெறி கொள்கை அப்படிங்கிறது இனபாகுபாட்டோட ரொம்ப மோசமான வடிவம். கருப்பினத்தவருக்கும் வெள்ளை இனத்தவருக்கும் இடையக்கூடிய பிரச்சனைகள். இது மனிதாபிமானத்துக்கும் மக்களாட்சிக்கும் எதிரானது. அதுக்கு எதிராக போராடினார். 1990 தான் விடுதலை பண்ணப்படுறாரு. அதுக்கு முன்னாடி சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். இந்த போராட்டம் மேற்கொண்டதுக்காக அதில் ஆப்பிரிக்காவில் இனவெறி கொள்கையை முடிவு கொண்டு வந்தார். அவரை விடுதலை பண்ணிடுவாங்க. 1994 தென்னாப்பிரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் நெல்சன் மண்டேலா அவர்கள். அடுத்து 7வது பாடம் நிதித்துறை. ஸ்மிருதி இலக்கியங்கள். பண்டைய இந்தியாவுடைய ஸ்மிருதி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யக்ஞவல்ய ஸ்மிருதி, வல்கிய ஸ்மிருதி. 3 இது சொல்கிறாங்க. மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, வல்கிய ஸ்மிருதி. இதுதான் ஸ்மிருதி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது.
கல்கத்தா உயர்நீதிமன்றம். கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் நாட்டுடைய மிக பழமையான உயர்நீதிமன்றம். ஏன்னா 1862, அதாவது எல்லாமே அந்த 1857 புரட்சிக்கு அப்புறம் தான் நடக்குது. நேரடியாக அவங்க கட்டுப்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் 62 நிறுவப்படுது. அதே சமயம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான் மிகப்பெரிய நீதிமன்றம். மிகப்பெரிய உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய நீதிமன்றம் அப்படின்னா அலகாபாத் நீதிமன்றம், பழமையான நீதிமன்றம் அப்படின்னா கல்கத்தா உயர்நீதிமன்றம். ஸோ ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது. கல்கத்தா வந்து பழமையானது, அடுத்து அலகாபாத்தில் இருக்கக்கூடியது பெரியது, மிகப்பெரியது. அடுத்ததாக உச்சநீதிமன்றம். இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துது. அவ்வளோதான். எல்லா நீதிமன்றங்களுக்கும் மேலான நீதிமன்றம் உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்கிறதுக்கு அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் யார் சொல்கிறத கேட்கணும்? உச்சநீதிமன்றம் சொல்கிறத கேட்கணும். எந்த ஒரு நீதிமன்றத்துடைய வழக்கையும், எப்படிப்பட்ட நீதிமன்றத்துடைய வழக்கையும் என்ன செய்ய முடியும்? தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குன்னா இதை தூக்கி இன்னொரு உயர்நீதிமன்றத்துக்கு இங்கே நியாயமாக நடக்கலைன்னா இன்னொரு உயர்நீதிமன்றத்துக்கு தூக்கி கொடுக்க முடியும் உச்சநீதிமன்றத்தால். அடுத்ததாக அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பு தான் உயர்நீதிமன்றம். கீழ் நீதிமன்றங்கள்லேருந்து வரக்கூடிய மேல்முறையீடுகளை விசாரிக்கிறது தான் இதன் முக்கியமான வேலை. அடிப்படை உரிமைக்கு பெறுவதற்காக நீதி பேராணை வழங்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. யாருக்கும் இருக்குது? அது உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது, ஆர்டிகல் 32 படி. ஆனால் உயர்நீதிமன்றத்துக்கு எதுபடி இருக்குது? 226 ஆர்டிகல் படி இருக்குது. மாநிலத்தோட எல்லைக்குள்ள வழக்குகளை விசாரிக்க அதிகாரம். அது மாதிரி இது ரொம்ப முக்கியம். அந்த மாநிலத்தோட எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய வழக்குகளை தான் என்னால் செய்ய முடியும், விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும். அதே மாதிரி கீழ் நீதிமன்றத்தை கண்காணிக்கக்கூடிய அதிகாரம், கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு உண்டு? உயர்நீதிமன்றத்துக்கு உண்டு. அடுத்து மாவட்ட நீதிமன்றங்கள். மாவட்ட எல்லைக்குள்ள உள்ள இது எப்படி மாநிலத்தோட எல்லைக்குள்ள உள்ளதை மட்டும் விசாரிக்க முடியுமோ அதே மாதிரி மாநிலத்தில் எல்லைக்குள்ளதை மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? மாவட்ட நீதிமன்றம் விசாரிக்க முடியும். கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புடைய மேல்முறையீட்டு இதாக என்ன செய்ய முடியும்? மாவட்ட நீதிமன்றம் விசாரிக்க முடியும். கடுமையான குற்றவியல் தொடர்பான வழக்குகளை தீர்மானிக்குது. துணை நீதிமன்றம் அப்படிங்கிறது உரிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளையும் அது என்ன செய்ய முடியும்? துணை நீதிமன்றத்தால் விசாரிக்க முடியும். அடுத்து ஒரு சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி அப்படின்னா மாண்டெஸ்கியூ தான் என்ன செஞ்சுருக்கிறாரு? நீதித்துறை எப்படி இருக்கணும்? சுதந்திரமானதாக இருக்கணும், எந்த ஒரு அரசோட கட்டுப்பாட்டிலையும் இருக்கக்கூடாது, அது ஒரு தனி அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் மாண்டெஸ்கியூ அப்படிங்கிறவர். அவர் ஒரு பிரெஞ்சு தத்துவ ஞானி. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை 3 பிரிவுகளாக அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற அதிகார பகிர்வு கோட்பாட்டில் அவர் நம்பிக்கை இருந்தார். இப்போ நம்மகிட்ட இருக்குது என்ன? சட்டமன்றம் தனியாக, நிர்வாகம் தனியாக, நீதித்துறை, இந்த மாதிரி 3 அமைப்புகள் தனியாக தான் நமக்கு பிரிவுகளாக நம்மளுடைய என்ன செய்யுது? அரசாங்கத்தில் இருக்குது. அப்படி செயல்படணும்னு அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். யார்? மாண்டெஸ்கியூ. இப்போ சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னா மாண்டெஸ்கியூ. முதல்ல நீதித்துறையுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன? தகராறுகளை தீர்வு செய்தல். பிரச்சனையை தீர்வு பண்ணுற ஒரு இயக்குமுறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. குடிமக்களுக்கிடையே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தீர்த்து வைக்கணும். அடுத்து குடிமக்களுக்கும் ஒரு அரசாங்கத்துக்கு இடையே யாராவது ஒருத்தர் அரசாங்கத்துக்கு எதிராக இப்படி என் உரிமை பறிச்சிட்டாங்கன்னு கேஸ் போட்டாங்கன்னா அதையும் ஃபேஸ் பண்ணும். 2 மாநில அரசாங்கங்கள் இப்போ நதிநீர் பிரச்சனையில் 2 மாநிலம் போய் சண்டை போடுதுன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனையும் தீர்த்து வைக்கும். அதே மாதிரி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவாக ஒரு 2 மாநிலத்துக்கு ஏற்படுற மாதிரி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசு இப்படி பண்ணுது அதனால் எங்களுக்கு இல்லை அப்படின்னு என்ன செய்யலாம்? நீதிமன்றத்தை போய் அணுக முடியும். இதெல்லாம் இந்த மாதிரி இதுகளை நீதிமன்றம் தீர்த்து வைக்கும். அடுத்து மறு ஆய்வு, அந்த ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. நாடாளுமன்றத்தால் ஏற்றக்கூடிய சட்டம் ஒருவேளை அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படை அமைப்பை, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மீறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர், அந்த அடிப்படை கட்டமைப்பை அது மீறுது அப்படின்னு நீதித்துறை நினைக்கக்கூடிய பட்சத்தில் என்ன செய்யும்? அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு அறிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு உண்டு? நீதித்துறைக்கு அந்த அதிகாரம் உண்டு. அந்த ஒரு சட்டம் புதுசாக ஏற்றுறாங்க, அது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுக்கு, அதோட கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை மீறுது அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன செய்யலாம்? அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தால் அதை மறு ஆய்வு செய்ய முடியும். சட்டத்தை நிலைநிறுத்தல் மற்றும் அடிப்படை உரிமைகளை செயல்படுத்தல். ஒவ்வொரு இந்தியாவுடைய குடிமகனும் அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டதாக நினைக்கும் போது அவர் என்ன செய்யலாம்? உச்சநீதிமன்றத்தையோ உயர்நீதிமன்றத்தையோ ஒரு மாநிலமே மீறுது அப்படின்னா கூட என்ன செய்ய முடியும்? அவங்களால கேட்க முடியும். அடுத்து நால்சா, தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம், 1987, 987 சட்ட சேவைகள் அதிகாரம். இது சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் என்ன செய்யப்பட்டது? இந்த இதை அமைக்காங்க.
இது சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவி வழங்குவதோடு பிரச்சனைகளுக்கு இணக்கமான தீர்வு காண லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்கிறது. லோக் அதாலத்தை ஏற்பாடு செஞ்சது இந்த இதுதான். தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் 1987 சட்ட சேவைகள் அதிகார சட்டம், அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க, இந்த சட்ட சேவைகள் அதிகாரம் அப்படிங்கிறத நிறுவுகிறாங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா, சமுதாயத்துடைய நலிந்த பிரிவினருக்கு அவங்களுக்கு வந்து சட்ட உதவிகள் எளிதாக கிடைக்காது. அதனால் அவங்களுக்கு இலவச சட்ட உதவி வழங்குது. அதே மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இலக்கணமாக தீர்வு வேணும் அப்படின்னா லோக் அதாலத் அப்படிங்கிறத ஏற்பாடு செய்யுது. லோக் அதாலத்தை என்ன சொல்லுவோம், மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் முக்கியமானது. உரிமையல் சட்டத்துக்கும் குற்றவியல் சட்டங்களுக்கும். இது உரிமையல் சட்டம்னு என்ன, பணம், சொத்து, சமூகம் தொடர்பான பிரச்சனை கையாளுது. பெரும்பாலும் நிலம் தொடர்பான பிரச்சனை, வாடகை, திருமணம் தொடர்பான பிரச்சனை தான் உரிமை. குற்றம்ங்கிறது என்னது அப்படின்னா, சட்டம் வரையறுக்கக்கூடிய சில நடத்தைகள், செயல்களை அது விசாரிக்கிறது. திருட்டு, கொலை, துன்புறுத்துதல், இந்த மாதிரி பெண்களை துன்புறுத்துதல், இதெல்லாம் குற்றவியல் சட்டங்களுக்குள்ளே வரும். அடுத்ததாக உரிமையல் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்களால் ஒரு புகார் மனு என்ன செய்யணும், தாக்கல் செய்யணும். இது வந்து அவங்க தாக்கல் பண்ணணும் இல்லை, காவல்துறை என்ன செய்யுது, எஃப்ஐஆர் பதிவு செய்கிறது மூலமாக தொடங்குது. நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யும். அடுத்து மனுதாரருடைய கோரிக்கையின்படி பணம் செலுத்துப்படியான தண்டனைகள் தான் வழங்கப்படுது. ஆனால் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா சிறைக்கு போவார். இங்கே பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொதுநலனை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தில் ஒரு தனிநபர் வந்து என்ன செய்யலாம், தாக்கல் செய்யலாம். இதை அறிமுகப்படுத்தியது யார், உச்சநீதிமன்றம் அறிவிச்சு ஒரு நபர் தனது வழக்கு தொடர்பான நீதிமன்றத்தை அனுமதிக்கிறது. அடிப்படை மனித உரிமையை மீறும்போது, சமய உரிமைகள், மாசுபாடு, சாலை பாதுகாப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக, அது பொதுநலன் கருதி யார் வேணாலும் தாக்கல் செய்யலாம். இது தொடர்பான எழுத்து புகார் கடிதம் மூலம் இந்த வழக்குனா பதியலாம். பொதுநல வழக்கு அப்படிங்கிறது இந்திய நீதித்துறைக்கு புதிய ஒரு கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சர் திவானி அதாலத், சர் நிஜாமத் அதாலத் அப்படிங்கிறது எல்லாமே எங்கே நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா அலகாபாத். இது ஒன்று வந்து சிவில் கோர்ட்டு, இன்னொன்று வந்து க்ரைம்லாம் விசாரிப்பாங்கள்ல அந்த கோர்ட். அடுத்து விரைவான நீதி வழங்குறதுக்காக மக்கள் நீதிமன்றம், லோக் அதாலத். மக்கள் நீதிமன்றம்னு அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க, லோக் அதாலத். நீதிமன்றம் திட்டம் எப்போ, 2005 தான் என்ன செஞ்சாங்க, ABCDEன்னு பார்த்துக்கோங்க. ABCDE, ஈங்கிறது எத்தனை, 5வது எழுத்து, 2005 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அரசியலமைப்பு சட்டத்துடைய உச்சநீதிமன்றம் தான் அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலர். அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாருன்னு கேட்பாங்க, வேறு யாரும் இல்லை, உச்சநீதிமன்றம் தான். ஸோ இதோட என்ன ஆயிடுச்சு, 8th பாலிட்டி முடிஞ்சுது.